தங்கவயலின் ஒரே ஒரு நம்பிக்கை இளைய தளபதி புரட்சியாளர் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கோலார் டிஸ்ட்ரிக்டினுடைய காரியதரிசியுமான இன்றைய நாயகன் ஆர் ஜோதிபாஸ் அவர்கள் மேடையில் அமரும்படி கேட்டுக் கொள்கின்றேன். என் ஆர்வலர் நண்பரும் டாக்டர் அம்பேத்கர் பத்தி இங்க சொல்லணும்னு சொல்றார். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எல்லா அரசியல் கட்சிகளையும் கொண்டு ஒரு பொது நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இன்றைக்கு தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் 1 லட்ச கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகின்றோம். உண்மையாகவே மனப்பூர்வமாக சொல்லுகின்றேன், சேவ் கேஜிஎஃப் உயிரோட்டத்தோடு இருக்கிறது, சேவ் கேஜிஎஃப் வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பெமல் தோழர்களுடைய ஆதரவால் தான் அந்த சேவ் கேஜிஎஃப் இன்றைக்கு இருக்கிறது. எப்படியாவது இதை உடைக்க வேண்டும், எப்படியாவது இதை நசுக்க வேண்டும் என்று பல சக்திகள் முயற்சி செய்த போது கூட வலுவான வலிமையான பெமல் தோழர்கள் இன்றைக்கு அதுக்கு வலுவாக இருக்கிறார்கள். வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை. இன்னைக்கு பெமலை பிரிக்கிற, இன்னைக்கு மில்ல பிரிக்கிறேன்னு சொல்றான், கெனிய பிரிக்கிறேன்னு சொல்றான், சைநாடு மண்ணை விற்கிறேன்னு சொல்றான், வீடுகளை காலி பண்ண மாட்டான் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? லட்சக்கணக்கான பேர் இந்த வீடுகளில் இன்னைக்கு வாழ்ந்து வராங்க. அங்க குடி தண்ணீர் வசதி இல்லை, தொழிற்சாலை இல்லை, சரியான சுகாதாரம் இல்லை. இன்னைக்கு அந்த வீடுகளும் அகற்றப்பட்டா நம்மளுடைய உலக பிரசித்தி பெற்ற அந்த தங்க நகரம் அழிந்துவிடும். அதனால சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு நடத்தி வரும். 85,000 கையெழுத்து இன்றைக்கு பெறப்பட்டு இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு 15,000 கையெழுத்து இன்றைக்கு பெறப்படும். இதை மத்திய அரசிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு மூலியமாக நாங்களே டெல்லி சென்று அதை மத்திய அரசுக்கு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி விரைவில் நடைபெறும். அந்த சேவ் கேஜிஎஃப் இன்னைக்கு டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்டேடியம் ரினோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு முயற்சி பண்றோம். BGML மருத்துவமனையை இன்னைக்கு புனரமைப்பு பண்ணணும்னு இன்னைக்கு சொல்றோம். தங்கவயல் MG மார்க்கெட், புல் மார்க்கெட் பிரச்சனை ஏற்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தியது இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப். பாபா சாஹேப் அம்பேத்கரை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றோம். கேஜிஎஃப் சொன்னா பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு சொந்தம் சொல்றாங்க. ஆனா முனிசிபாலிட்டியில பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை சேதமடைந்திருக்கிறது. 2 வருஷத்துக்கு முன்னாடி 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கிக்கிறோம். ஆனா சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அந்த பணத்தை எங்கடா சாப்பிட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் எடுத்த முயற்சியில இன்னைக்கு டெப்டி கமிஷனர் அங்க வந்து அங்க வெண்கல சிலையை மாத்தி அமைக்கிறோம் சொல்றாங்க. போராட்டத்தால் மட்டுமே, ஒன்றுபட்ட குரலால் மட்டுமே பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதற்கு உதாரணம் இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ எடுத்துகின்ற ಮುಯರ್ಚಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಾವು ಒಂದೇ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಹೋರಾಟ ಮಾಡಬೇಕಂತ ಇವತ್ತು ನಾವು ನಮ್ಮ ಊರು, ನಮ್ಮ ಮಣ್ಣು, ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಇದೆಯೋ ಅದನ್ನು ನಾವು ಕಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಉಳಿಸ್ತೀವಿ ಅಂತ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಇವತ್ತು ದೊಡ್ಡ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಇವತ್ತು ನಮ್ಮ ಲಯನ್ ಸುರೇಶ್ ಮಾತಾಡುವಾಗ ಹೇಳಿದರು, ಇವತ್ತು ವರ್ಕ್ ಫಾರ್ ಹೋಮ್ 80% ಆಫ್ ದಿ ವರ್ಕಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ ಈಸ್ ಅನ್ಆರ್ಗನೈಸ್ಡ್ ವರ್ಕರ್ಸ್. ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರು, ಕೂಲಿ ಕಾರ್ಮಿಕರು, ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡತಕ್ಕಂಥ ಕಾರ್ಮಿಕರು, ಹೋಟೆಲ್ ಕಾರ್ಮಿಕರು, ಇವತ್ತು ಬಿಲ್ಡಿಂಗ್ ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡತಕ್ಕಂಥ ಕಾರ್ಮಿಕರು. ಸವಿತಾ ಬಾಬು ಅವರು ಮಾತಾಡುವಾಗ ಹೇಳಿದರು, ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಕಾರ್ಡ್ಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು. ಇವತ್ತು ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಇವತ್ತು ಕಾರ್ಡ್ ಇಲ್ಲ, ಸತ್ತರೆ ಕಾಂಪನ್ಸೇಷನ್ ಇಲ್ಲ, ಆದರೆ ಇವತ್ತು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ. ಒಂದು ಕಡೆ ಯಾವ ಕಾನೂನನ್ನ, ಯಾವ ಕಾರ್ಮಿಕರ ಐಕ್ಯತೆಯನ್ನ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು
ಏನು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಕಾನೂನು ಮುಖಾಂತರ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಮುಖಾಂತರ ಭದ್ರತೆ ಮಾಡಿದರೋ ಇವತ್ತು ಅದಕ್ಕೆ ಅಪಾಯ ಇದೆ. ಈ ದೇಶದಲ್ಲಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ಗೆ ಅಪಾಯ ಇದೆ. ಕಾರ್ಮಿಕರ ಹಕ್ಕುಗಳಿಗೆ, ಕಾರ್ಮಿಕರ ಹೋರಾಟಕ್ಕೆ ಇವತ್ತು ಬೆಂಬಲ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. 4 ಲೇಬರ್ ಕೋರ್ಟ್ಸ್ ಅನ್ನ ಇವತ್ತು ತಂದಿದ್ದಾರೆ. ಆ 4 ಲೇಬರ್ ಕೋರ್ಟ್ಸ್ ಕಾರ್ಮಿಕರ ಐಕ್ಯತೆಗೆ, ಕಾರ್ಮಿಕರ ಹಕ್ಕುಗಳಿಗೆ, ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ವಿರೋಧವಾದಂತ ಒಂದು ಕೋಡ್ಗಳನ್ನ ಇವತ್ತು ದೇಶದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. ದಲಿತರ ನೋವಿನ ಕಿಚ್ಚು ಭೀಮರಾಯರ ಸಿರಿಬನದೊಳಗ ಚಳುವಳಿ ನಡೆದಿದ್ದ. बाबा साहेब अंबेडकर